Assalamualaikum. Welcome to Hidden Cook channel. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ராகி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ராகி ரொட்டி தான் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நார்மல் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உருட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா தட்டி சட்டியில் போட்டு எடுங்க. தோசைக்கல்லையும் போடலாம், தவாலையும் போடலாம், எதில் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆயில் போடணும் அவசியம் இல்லை, சும்மா வெறும் கல்லே போட்டு 2 பக்கம் வேக வைக்கணும், திருப்பி போட்டு. இது வேக லேட் ஆகும், அதனால் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொட்டி ரெடி ஆனதும் சின்ன சின்ன பீசஸாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன ஜார்னால் ஒரு ரொட்டி தான் போட்டு அரைக்க முடியும். நீங்கள் பெரிய ஜார் எடுத்துக்கிட்டால் எல்லா ரொட்டியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்து ரொட்டி போட்ட சட்டிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ரொட்டி போட்ட ஹீட்லேயே நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ கலர் மாறினதும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அந்த ரொட்டி அரைச்சோல்ல, அது ஒரு பவுலில் எடுத்துட்டு அது கூட வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை பொறன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டா கிறிஸ்பினஸ் இருக்காது. அரைச்ச வேர்க்கடலையும் அந்த ரொட்டி அரைச்சோல்ல அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் பூ வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெல்லத்தை எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ராகி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லியும் இந்த மாதிரி பண்ணி கூட கேட்பாங்க. அது கூட நெய், ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை மட்டும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டையை எடுத்துக்கோங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.